நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மரவள்ளி கிழங்கு தாங்க பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு நான் ஒரு 1/2 கிலோ வாங்கி அதையே நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலாசி தோல் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வேக வச்சுருக்குறேங்க. அதுக்கு பாருங்கள், வெங்காயம் மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுட்டோம்னா கடுகு பொரிஞ்சோன்னா கடுகு பொரிஞ்சிச்சுங்க. கடலப்பருப்பு 2 போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு இதாக இருக்குங்க. பச்சை மிளகாய் 2 தாங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. பூண்டு ஒரு 2 பூண்டுங்க. இது நல்லா வதக்குங்க. அப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக, அதுவும் பொடி பொடியாக தாங்க கட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா வணங்கிட்டுங்க. பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயத்துக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் வணங்கியாச்சுங்க. கல் உப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த கிழங்கு வேக வைக்கலையே மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டுங்க. அதனால் நம்ம இந்த கிழங்கு வெங்காயம் வணங்கிறதுக்கு மட்டும்தாங்க உப்பு போட்டிருக்கோம். இந்த கிழங்குல ஆல்ரெடி உப்பு இருக்குது. இது போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கலரிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த கிழங்கு நல்லா வணக்கிட்டுங்க. இந்த டைமில் உங்களுக்கு மிளகாத்தூள் வேணுன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா இட்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் இட்லி பொடி தாங்க ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இட்லி பொடி சூப்பராக இருக்குங்க. இதில் நான் இட்லி பொடி மிளகாத்தூள் போட்டுருக்குங்க. அது நல்லா வணங்கிட்டு வரணும். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு இந்த ஸ்டேஜில் நல்லா வணங்கி வச்சுங்க. அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்மக்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலேருந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மக்கிட்ட இப்போ எங்கிட்ட கருவேப்பிலை தான் இருக்குங்க. அதுதான் நான் போட்டிருக்கேன். இது கூட உங்களுக்கு என்னது தேங்காய் துருவி போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சுங்க. பாய்ங்க.